தாவேக தலைவரான விஜய் அவர்கள் அங்க போய் வந்து நிறைய வசனங்கள் பேசியிருக்கார் வழக்கம் போல. முதல்ல என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பாண்டிச்சேரி பற்றி அவர் பேசும்பொழுது அரவிந்தர் ஆசிரமம், பாரதியார் இங்கேருந்து அங்கே போய் சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் தங்கி இருந்தது, பாரதிதாசன் பிறந்த மண் இப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் ஒன்று முக்கியமாக சொல்ல விட்டுட்டார். மற்றபடி வழக்கம் போல தான். என்னன்னா அங்கே பிளாஸ்ட்டு அதெல்லாம் இல்லை. அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாருல்ல சார். ஆமா அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாவது அது எப்படி ஒத்துக்குவாங்க? நடிகைகள் காதல் மாதிரி தான். அதிமுக தரப்புலையும் விஜயை கடுமையாக கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பாஜகவும் பெருசாக இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ரங்கசாமி கவர்மெண்ட் பெஸ்ட்ன்றாரு, ஆனால் ஊழல் புகாரெல்லாம் ஒருத்தர் விலகினார். கடைசி வரைக்கும் தான் என்ன பண்ண போறேனே சொல்லாம அவங்க இதை பண்றாங்கன்னு மட்டுமே சொல்றது எந்த விதமான அரசியல்? கிளைமேக்ஸ் தான் அவர் பண்ணுவார். அவருக்கே தெரியாதுங்க. இங்கே என்ன சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தான்றாரா, நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் ஏதாவது சொல்லியிருக்காரா? பேச்சில் மட்டும் சார் நல்லா டெம்போ ஏற்றி பேசுங்க சார், பார்த்தீங்களா நானும் உங்களுக்காக. அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுறது இல்லை, இவர் உணர்ச்சியை தூண்டிக்கிறார். இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொளத்தூர் இஷ்யூலாம் ஒரு மேட்டர் கிடையாது. சென்னைனா திமுகவுடைய கோட்டை. இனி அது எப்படி இருக்கும்னு தெரியாது. பம்பு செட்டு வாங்கி வைக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 4000 கோடி, அதுக்காக திருப்புகள். 2002 202 தொகுதிகள் திமுக வேலுக்குன்னு இந்த பிரபல பத்திரிகை தான் போட்டுச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக தலைவரான விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையா இப்போதான் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமே வந்து பொதுமக்களை சந்திச்சிருக்கார், அதுவும் பாண்டிச்சேரியில. அங்க போய் வந்து நிறைய வசனங்கள் பேசியிருக்கார் வழக்கம் போல. பாண்டிச்சேரி மக்களும் என் மக்கள் தான், உங்களுக்காகவும் குரல் கொடுப்பெல்லாம் பேசியிருக்கார். எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு பேச்சு? முதல்ல என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஏன்னா பாண்டிச்சேரி பற்றி அவர் பேசும்பொழுது அரவிந்தர் ஆசிரமம், பாரதியார் இங்கேருந்து அங்கே போய் சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் தங்கி இருந்தது, பாரதிதாசன் பிறந்த மண் இப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் ஒன்று முக்கியமாக சொல்ல விட்டுட்டார். எது சார்? எங்கள் அண்ணன் புஷி பிறந்த ஊர், அதை பற்றி சொல்லாத நாங்கள் புஷியுடைய ஆதரவாளர்கள் என்ற முறையில் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரோன்ற முறையில் வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி வழக்கம் போல தான். என்னென்னா அங்கே பிளாஸ்ட்டு அதெல்லாம் இல்லை. மற்றபடி அப்படியே பேசுகிறாரு. முதல்ல அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறாரு, வரவேற்கிறாரு, இந்த அரசுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றாரு. இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். எதை சார்? அவர் யார் கூட இருக்கார்? ரங்கசாமி. அவங்களே எதிர்த்து தானே சார் பேசுகிறார் திருப்பி சும்மா நடுவில் அப்படி லைட்டாக. ஆனால் இந்த அரசை நம்ம பாதுகாக்கணுன்றார்ல, இந்த அரசுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும். அப்போ இந்த அரசு யார் கூட இருக்குது? அந்த அரசு என்டிஏ கூட இருக்குதுங்க. அப்போ அவர் யாரை இது பண்ணுறாரு? அங்கே போனால் நீ அந்த கவர்மெண்ட் எல்லாம் அட்டாக் பண்ணி பேசணும். அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாருல்ல சார். ஆமா அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாவது. அது எப்படி ஒத்துக்குவாங்க? நடிகைகள் காதல் மாதிரி தான். நாங்களும் வரும் நண்பராக பழகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தா மேரேஜ் பண்ணிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோன்னுவாங்க. அதனால் அந்த மாதிரி தான். அதில் நான் சொல்ல வர்றது, அந்த முயற்சி போய்கிட்டு இருக்குது. இவருக்கும் அந்த சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு, அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான இது இல்லாமல் ஒரு சாஃப்ட் கார்னர். இதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். அதிமுக தரப்புலையும் விஜயை கடுமையாக கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பாஜகவும் பெருசாக இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இவரும் பெருசாக இது பண்ணல. போகிற போக்கில் அது வழக்கமாக சொல்கிறது தானே, மாநிலத்துக்கு நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, மாநில அந்தஸ்து வேணும், அது இதுன்னு பேசிட்டு இது பண்ணிட்டாரு. நடுவில் யாரோ அமைச்சரை போட்டாங்க ஊழல் புகாரால். நான் ரங்கசாமி கவர்மெண்ட்டு பெஸ்ட்டுன்றாரு, ஆனால் ஊழல் புகாரெல்லாம் ஒருத்தர் விலகினார்ன்றாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் நியமித்தாங்க, அவருக்கு இது வரைக்கும் இலாக்கா கொடுக்கல. வழக்கம் போல் அது ஒரு அந்த அந்த மக்கள்கிட்ட போய் அங்கே போயுமே திமுக அரசு நம்பாதீங்கன்ற ஒரு திமுக இருக்குல்ல, அதனால் திமுக அரசே இல்லை, திமுகவை நம்பாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று காங்கிரஸ் விஜய், இல்லை என்டிஏ விஜய், அந்த மாதிரி அவர் போகிறாருன்றது. இங்கே இருக்கிறவங்க நம்பாதீங்க, இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, அதை அகற்றுவதற்கு தாவேக்கா இங்கே களமிறங்கும் அப்படிலாம் சொல்லி கடைசி வரைக்கும் தான் என்ன பண்ண போறேனே சொல்லாம அவங்க இதை பண்றாங்கன்னு மட்டுமே சொல்றது எந்த விதமான அரசியல்? கிளைமேக்ஸ் தான் அவர் பண்ணுவார். ஃப்ளைட் எடுத்துகிட்டு பாகிஸ்தான் போனார் பாருங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவார். அவருக்கே தெரியாதுங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தான்றாரா, நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் ஏதாவது சொல்லியிருக்காரா? அதனால் அவர் ஆட்சிக்கு வரமாட்டேன்றதுனால தான் வீட்டுக்கு வீடு பைக்குன்றாரு, காரு லட்சியன்றாரு. இந்த சோறுக்கு வழி காணும். ஆனால் காரு லட்சியம், பைக்கு கொடுப்போம், அதற்கான இதை உருவாக்கும், அதெல்லாம் சொல்கிறாரு. அப்படிலாம் கணக்கு போட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னும் பெரிய ஓட்டாண்டி ஆகிட வேண்டியதான். இன்னும் மேலே 5 லட்சம் ரூபா கடன் வாங்க வேண்டியதான். பைக் யார் கேட்டா? அப்போ பைக்கை பற்றி இவர் பேசுகிறாருன்னா இவர் வரப்போகிற ஐடியாவே இல்லைன்றது தான். இப்போ வரைக்கும் தனியாக நிற்கிற
அந்த மூடில் இருந்தாலும் ஒரு பக்கம் என்டிஏ பக்கம் போகலான்ற இதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இது வந்து அப்படி ஒரு மாதிரி டைலமாவில் தான் போகிறாரு. அதனால தான் பாண்டிச்சேரியிலையும் அவர் பெருசாக ரங்கசாமி இது பண்ணல. ரங்கசாமி தனியாக வருவார் அப்படின்னாலாம் ரங்கசாமி என்டிஏ விட்டு வரமாட்டார், என்டிஏ அவரை விடாது. இன்னொன்று இப்போ ஏடிஎம்கே வேறு அங்கே சேர்ந்துருது அந்த கூட்டணியில். அதனால் கூடுதல் பலம் தான் அவங்களுக்கு. அப்படி ஒருவேளை காங்கிரஸும் விஜயும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுன மாதிரி பேசி ஒருவேளை அங்கே கூட்டணி அமைஞ்சதுன்னா அந்த வகையில் அதுக்கப்புறம் அவர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதெல்லாம் இருக்கணும். ஆனால் எனக்கு பார்த்தா அதுக்கான சூழ்நிலையும் இவருடைய பேச்சில் தெரியல. அப்படி இருந்தால் இவர் இங்கே அட்டாக் பண்ணுறதெல்லாம் பெருசாக அட்டாக் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அது பண்ணவும் இல்லை. அதனால் சும்மா வழக்கம் போல் வளவலா கொலவலா பேச்சில் மட்டும் சார் நல்லா டெம்போ ஏற்றி பேசுங்க சார்ண்ணா. அதனால் பார்த்தீங்களா நானும் உங்களுக்காக அப்படின்னு, நானும் உங்களுக்காக தாங்க இருக்கிறேன் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் அப்படியே இந்த இதில் சொல்லுவாப்பில்லையா, ஏன் இவ்வளோ கொஞ்சம் அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுறது இல்லை, இவர் உணர்ச்சியை தூண்டிக்கிறாரு, அவ்வளோதான். அந்த மக்களுக்கு இவர் பேச்சின் மூலிமா உணர்ச்சியை தூண்டுறதுக்கான சப்ஜெக்ட்டு இல்லை. வழக்கம் போல் சேம் இதே தான் வளவலா கொலவலான்னு போயிருக்கு. அதனால் பெரிய அளவில் இல்லை. இறுதியாகவும் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் புசியானது பிறந்த ஊர் அப்படின்னு அவர் சொல்லாது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. ஓகே. அதே போல் இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொளத்தூர் இஷ்யூ அதுவுமே திருப்பி இப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பேரலாக KN நேருடைய பக்கம் அமலாக்கத்துறை மீண்டும் திரும்பி இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இது வந்து திமுகக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பலத்தை அடியை கொடுக்குமா, இல்லை அதையும் எப்போ போல கடந்து போயிடுவாங்களா இருக்கிற ஆட்கள்? கொளத்தூர் இஷ்யூலாம் ஒரு மேட்ரு கிடையாதுங்க, தேர்தல் மேட்டர்லாம். இன்னும் கேட்டால் சென்னையில் 12 இடங்கள் திமுகவுக்கு சிக்கலாக போகுது அப்படின்னு அவங்க எடுத்த சர்வேலே தெரிய வருது. அதனால் கொளத்தூர்லேயே இப்போ நிற்பார் அண்ணன் தெரியாது, திருவாரூர் பக்கம் போனாலும் போயிடுவார். ஏன்னா விஜய் தாவேகா பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு. அதனால் நமக்கு பெரிய சிக்கல்னு இப்போ இவரே இடம் மாறுறாரு. நம்ம சேகர் பாபுவை துறைமுகத்துலேருந்து RK நகருக்கே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால் பலருக்கும் இந்த தொகுதியில் தாவேகா பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய தோல்விக்கு காரணமாக அமைகின்ற பயம் இருக்குது. இன்னொன்று சென்னையை இவங்க சிங்கார சென்னையாக மாற்றி வச்சுருக்காங்கல்ல, அதனாலே சென்னை மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்களை தேர்ந்தெடுத்தே தீருவோம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீங்களே சென்னையை இதே மாதிரி பாதுகாத்து சந்திரமண்டலத்துக்கு இணையாக அந்த சாலைகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. சென்னைனா திமுகவுடைய கோட்டை, இனி அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கடுமையான கடுப்பில் இருக்காங்க. நீங்கள் வந்து அடுத்த வருஷம் ஆட்சியே முடிய போகுது. அதனால் எந்த வித இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. 4000 கோடினாங்க. என்னன்னு கேட்டால் பம்பு செட் வாங்கி வச்சுக்கிறேன்றாங்க. பம்பு செட்டு வாங்கி வைக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 4000 கோடி, அதுக்காக திருப்புகள் 1000 பம்பு செட்டு வாங்கிக்கிங்க, ஒரு 100 டிராக்டரு நல்ல பெரிய பெரிய பைப்பாக வாங்கி வச்சிங்க. அதுக்காக அவர் அங்கேருந்து வந்தார் இங்கே திருப்புகள். அவர் ஒரு பெரிய IAS, அவர் பிரதமருடைய ஆலோசனை குழுவில் இருந்தவர். அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் தலைமையில் குழு போட்டு அவங்க சென்னையெல்லாம் சுற்றி பார்த்து சென்னையுடைய குடிநீர் வடிகாலில் இது மழைநீர் வடிகால் எப்படி இருக்கணும், மழை தண்ணீர் எங்கெங்கே தேங்குது, அது எப்படிலாம் கொண்டு போகணும், அப்படி பற்றிலாம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போனாங்க. இவங்க அதை வச்சுக்கிட்டு எல்லா இடத்தையும் தோண்டி போட்டாங்க. நமக்கு சொன்னாங்க பரவாயில்லப்பா ஏதோ பண்ணுறாங்க, சரி இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கலாம் அப்படின்னு. என்ன ஆச்சு? இன்றைக்கி பெரிய அளவில் இந்த ED லெட்டர் வந்தது தான் பெரிய சாட்சி. டெண்டரில் கடுமையான இதுன்னு தொல்காப்பியர் பூங்கா திறந்தாங்க, 40 கோடி ரூபா செலவு பண்ணி திறந்தாங்க. ஒரு மாதம் கூட இருக்க மூடிட்டாங்க. மறுபடியும் பராமரிப்பு பண்ணிக்கு மறுபடியும் ஒதுக்கி இது பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், இதெல்லாம் அடுத்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு விசாரணை நடத்தினால பெரிய அளவில் இவங்க சிக்குவாங்க. எனக்கு என்னன்னு எதை பற்றியும் கவலைப்படல. அதாவது முதல்வர் மேலே ஒரு பயமே கிடையாது. என்ன வேணால் சொல்லிக்கலாம் முதல்வர்கிட்ட அப்படின்னு. அதிகாரிகளை கையை அவுத்து விட்டால் என்ன ஆகுன்றது இவங்களுக்கு தெரியாது. 91 to 96 இதே அதிமுக ஆட்சி இதே மாதிரி தான் அதிகாரிகளை கையை அவுத்து விட்டது. ஒரு குடும்பத்து கையில் ஆட்சி போனதுடைய விளைவு 2016 ஜெயலலிதா மறைகிற வரைக்குமே அந்த வழக்குகளை அவங்க சந்திச்சிருந்தாங்க. ஜெயலலிதா சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே 91 to 96 வந்தது தான். அதற்கு பிறகு அவங்க வந்து பெருசாக அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் எதுவுமே மாட்டல. அப்போ இந்த தொல்லை தான், சொத்து குவிப்பு அப்போ வந்தது தான், கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிலில் போகிற வரைக்கும் ஆட்சி. அந்த மாதிரி இவருடைய 21 to 26 ஆட்சி இவருக்கு எந்த அளவுக்கு தொல்லையை கொண்டு வர போகுதுன்றது இனிமேல் தான் தெரியும். அதனால் அதிகாரிகள் எனக்கு என்னன்னு எல்லாம் இது பண்ணுறது, எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. ED ஆதாரத்தை எடுத்து கொடுத்தோம் நாங்கள் வழக்கு பதிவு பண்ண மாட்டோன்றது, கோர்ட்டு தலையிட போகுது. நீங்கள் பதிவு பண்ணலாம், கோர்ட்டு தலையிட போகுது. அது பெரிய ஒரு அசிங்கமாக தான் மாறும்.
நிச்சயமா. நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஒரு நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி. இப்போ சமீபமா நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை ஒண்ணு. இதுதான் வந்து உளவுத்துறை கொடுத்த தகவல் அப்படின்னு சொல்லி, இப்போ வரைக்குமே வாக்கு சதவீதங்கள் அடிப்படையில திமுக தான் முதலிடத்துல இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்துட்டே இருக்காங்க. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஓகே, அப்ப திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னா திமுகக்கு ஓட் போடலாம். அப்படிங்கிற மனநிலையை உருவாக்குறாங்களா? 2002ல் ம். 202 தொகுதிகள் ம். திமுக வெல்லுன்னு இந்த பிரபல பத்திரிகை தான் போட்டுச்சு. இவங்களும் ஒரு சேனலும் சேர்ந்துக்கிட்டு ம். 202 தொகுதிகள் வென்றதுன்னு. அவரும் போய் சைக்கிள் ஓட்டிக்கின்னு, கருப்பு சிவப்பு பனியன் போட்டுக்கின்னு, டிஷர்ட் போட்டுக்கின்னு, டீயை வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து டீ கடையில் உட்காந்து அந்த டீயில் கடையில் போட்ட மாதிரி குடிச்சிக்கின்னு, ம். செல்ஃபி எடுத்துன்னு அடிக்காமல் அவனை கூட நிற்க ஒரு ஆட்டோக்காரன் வேறு அடிச்சிட்டாப்புல. ம். அது வேறு பெரிய பிரச்சனை என்னன்னா அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவாயா அப்படின்ட்டு 10 செல்ஃபி எடுத்துக்கோ அப்படின்னு நிப்பாட்டி வச்சுலாம் எடுத்த கூத்துலாம் நடந்தது. ஓகே. அப்போ இவர்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இதில் ஜோக் என்னன்னா அந்த நரேட்டிவ் அவங்களே நம்பிட்டாங்க. நரேட்டிவ் யாருக்கு? மக்களுக்கு. ஆனால் அந்த நரேட்டிவ் அவங்களே நம்பிட்டாங்க. நம்பணுன்னு ஆச்சுன்னா நம்ம எதுக்கே செலவழிக்கணும்? கீழே அப்படி போகும்போது அடுத்த கட்டத்துக்கு போகல. அதுதான் நம்ம ஜெயிக்க போகிறோமே 202. அது ஏன் நம்ம மக்களுக்கு போயிடலாம் அப்படின்னோன்னா இவர் ஜெயிக்கிறதே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது வந்து நீங்கள் அந்த மாதிரி இவர்கள் நரேட்டிவ் செட் பண்ணுறதுல கில்லாடிகள். இப்போது இடி மேட்ரு இருக்குது, அதுதானே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். ஆனால் என்ன விவாதிப்பாங்க? விஜய் பாண்டிச்சேரியில் பேசியது என்ன? பாண்டிச்சேரியை கைப்பற்றுவாரா? அது நேற்று வேறு ஏதாவது இருக்கும். அந்த தாவேகா தொண்டர்கள் அந்த மது பாருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் நடத்துறது வந்து செய்தி கிடையாது. அதில் ஒருத்தன் கையை கடிச்சு வச்சுட்டான். ஆமாம் சார். அதுதான் தலைப்பாயிடுச்சு. தெரிதா ஜெர்னலிசம்? கையை கடித்தா ஏய் எதுக்கியா போனால் என்ன போராட்டம் நடத்தணும்? அது இவங்களுக்கும் அந்த விஷயங்கள் பற்றி அடிப்படை நாலேஜ் இருக்காது. இவங்க சொல்லாமே அவர்கள் அந்த போராட்டம் நடத்துகிறாங்க. இது வரைக்கும் விஜய் எங்கேயாவது மது விலக்கு, டாஸ்மார்க் பிரச்சனை, போதை கலாச்சாரம், இளைஞர்கள் சீர்ப்பு பேசியிருக்காரா? ஏன்னா அவரே மது இது விற்றுட்டு நான் ரெடியாக வரவான்னு பாட்டு பாடினவர் தானே. அந்த மைண்ட் செட் இருக்கிறது தானே அவருக்கு. அப்போ அவர் போதை வந்து அவருக்கு பெரிய மேட்டராக தெரியல. இல்லாட்டி லோகேஷ் கனகராஜே ஒன்று விட்டுருப்பாரு. நான் அடுத்த 2 வருஷத்தில் ஆட்சி பிடிக்கணும், நான் இது பண்ணுகிறேன், இப்போ வந்துட்டு என்னையே போதை மருந்து விற்றுட்டு ரெடியாக வரவான்னு பாட்டு எடுக்கிறேன். லோகேஷ் தானே அந்த படம் எடுத்தது. எனக்கு வேறு டைரக்டர்லாம் தெரியாது. அப்போது அந்த கோவம் வரணும்ல. என்னையா எடுக்கிறேன்? எம்ஜிஆர்னு என்ன சொல்லுங்கிறாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணார் பார்த்தியா? அவரே சீரட்டு பீடி குடிக்க மாட்டார், யாரையுமே இது பண்ண மாட்டார். ஒரு நரேட்டிவை கரெக்டாக கொண்டு வந்தார். அவர் மேலே மரியாதை இருந்தது. போதை மருந்து விற்கிற கேரக்டர் வைக்கிற எனக்கு அப்படின்னு கேட்கணும்ல. அந்த நாலேஜ் கூட இல்லைல்ல. ஆட்சிக்கு வர்றது முடிவு பண்ணிட்டீங்க, கட்சி ஆரம்பி முடிவு பண்ணிட்டீங்க. 2020 முடிவு பண்ணிட்டார். 2020லேருந்து 25 அவர் படவில் வளர்கிறவட்டும் 2-3 படம் எடுத்திருப்பார். கொஞ்சம் சமுதாய படமாக ஒரு நல்ல ஒரு இது மாதிரி எடுத்துருக்கலாம்ல. ஜனநாயகன் வரப்போதே சார், அதை விடுங்க, எடுத்துருக்கலாம்ல. அது வந்தால் தானே தெரியும். அப்போ இந்த படத்தெல்லாம் பாருங்கள், ஏதாவது உருப்படியாக இருக்குதா? இதுதான் இவங்க நிலமை. அடிப்படை நாலேஜே கிடையாது. ஓகே. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி போகும்பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருடைய நகர்வுகளும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த வாட்டி மக்கள் களத்தில் நின்று அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அட்மையர் பண்ணிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காரு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கவும் தயாரான ஒரு மனப்பாக்கில் போயிட்டு இருக்காரு. அதே விஷயம் இன்னொரு கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இது காசிப்பா இல்லை என்ன விதத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரியல. ஜேபா அவர்களுடைய பாணியை கையில் எடுக்கிறாரோ, அதிரடியா ஜெயலலிதா அவருடைய பாணியை வந்து கையில் எடுக்கிறாரோ, அதிரடியா 1000 வேட்பாளர்கள் வந்து களமிறக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல். ஐயோ, நீங்களும் அந்த 1000 வேட்பாளரா? என்னதான் அதுக்கு நான் வேற என்னது கிண்டல் பண்ணேன். ஓகே, 2000 வேட்பாளர்னு அதை போய் தலைப்பா போட்டு வச்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்கிட்ட ஏங்க நீங்களுமான்றாங்க. ஏங்க நான் கிண்டல் பண்ணாங்க, அதை போட்டு தலைப்பாக்குனா என்னங்க? 1000 ஏங்க எவனாவது எதாவது எழுதி விட்டு போவாங்க. 1000 வேட்பாளர் தலைகீழாக படுத்துக்கொண்டு வேட்பாளர் பட்டியலை பார்க்கிறா அப்படின்னோன்னா நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஏங்க எடப்பாடி வீட்டில் தலைகீழ படுத்துக்கிட்டு வேட்பாளர் பட்டியலை பார்க்குறாராமே அப்படின்னா என்னங்க பண்ணுறது? ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளர் தேர்வில் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க பெண்ணு யாரை சொல்லுதோ அந்த ஃபைனல் ரிசல்ட்டு, அதை தாண்டி சில உள்ள நுழையிறது இருக்கும், இல்லை பெண் ஆட்களை கரெக்ட் பண்ணி உள்ள நுழையிறது இருக்கும். இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தனி இன்ஃப்ளூயன்ஸு, முதல்வர் இன்ஃப்ளூயன்ஸு, அந்நியார் இன்ஃப்ளூயன்ஸு, உதயநிதி இன்ஃப்ளூயன்ஸு இப்படிலாம் வரும். உதயநிதி இன்ஃப்ளூயன்ஸில் வந்தால் இறுதிப்படுத்துறது பெண்ணு தான் அப்படின்னு வரும், அதில் சண்டை வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க ஸ்டைலு. காங்கிரஸுக்கு அதெல்லாம் இல்லை. எவன் துட்டுக்கு தான் வா வந்து பல்லக்கில் ஏறி பார்த்துக்கோ, துட்டு மீதியெல்லாம் திமுக பார்த்துக்கோ அப்படி அவங்க. பாஜக அவர்கள் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க, வேட்பாளர் தேடிட்டு இருப்பாங்க. 45 கொடுத்துட்டா 20 இருக்குது, இன்னும் 25 எங்கே போகிறது அப்படின்னு. அது ஒரு பார்ட்டு. இது இல்லாமல் இப்போ அதிமுகவுக்கு அவர்கள் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஒருவேளை இவர் எடப்பாடியுடைய சன்னு
அமைச்சர்கள், பழைய முன்னாள் அமைச்சர்கள், இந்த மாதிரி யாராவது ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி எதாவது கொடுக்குறது, இந்த மாதிரி அது தனி. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலு. இன்னொன்று 1000 எடுத்து வச்சுக்கிட்டு 2000 எடுத்து வச்சுக்கிட்டுலாம் கிடையாது. இந்த தொகுதினா அந்த தொகுதிக்கு தெரியும் இவர் ஆப்டான ஆள், இல்லாட்டி ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொன்று அந்த தொகுதியே எதிர்க்கட்சிக்கு போயிட கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நேரத்தை பொறுத்து ஒவ்வொருத்தரும் இது பண்ணுவாங்க. சில பேருக்கு இந்த தொகுதி நிச்சயம் தெரியும், அவர்கள் அதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். 1000 பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு, 2000 பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் கணக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் இன்றைக்கி ஜேர்னலிசம் தூச்சு தான், கையை கடிக்கிற ஜேர்னலிசம் மாதிரி தான். கையை கடிக்கிறது. ஓகே. ஆளும் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ் தான். ஆனால் காங்கிரஸுடைய வலுவான சத்தம் தமிழ்நாட்டில் ஒலிக்க வாய்ப்பே இல்லையா? ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி வந்தார் என்ன? இவங்க அவங்களுக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. கொடுக்கலாம், நாங்கள் எடுத்துக்க போகிறோம். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போய் 3 மணி நேரம் பேசினார். பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் கூட்டணி அப்படின்னா இவங்களுக்கு இப்போ கடுப்பாமல் ஆகாதா? கண்டிப்பாக. அவர் சொல்கிறாரு அது மாதிரி எண்ணம் எல்லாம் இல்லை, எங்களுக்கு தலைமை தலைமை உங்கள்கிட்ட சொல்ல போகுது. தலைமை எப்பவுமே 2-3 வேலை செய்யும். ராகுல் காந்தி அவர் அமைச்சிருக்காரு. அவர் ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் இன்டலெக்சுவல் இதுடைய தலைவர், அகில இந்திய தலைவர். அப்போ அவர் வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. 3 மணி நேரம் பேசிட்டு போகிறார். இங்கே 5 பேர் குழு போட்டு, அண்ணே மன்னிச்சுக்கண்ணே குழு போட்டுக்கிறோம், எப்போ சொன்னீங்கன்னா நாங்கள் வரேண்ணே அப்படின்னு. வரலாம் போ, ஜனவரி பிப்ரவரி தான் போடுவோம், சரி போ. இல்லைன்னா மரியாதை நிமித்தமாக தங்களை சந்திக்க வந்தேன். அதுக்குள்ளே இங்கே 39 பேர் கொண்ட பட்டியலை அளித்த காங்கிரஸ். அப்புறம் நேற்று ஒரு இது பார்த்தேன், 75 தொகுதிகள் கேட்கும் காங்கிரஸ், 3 இதுவாம். இன்னொன்று 40 தொகுதிகள் ப்ளஸ்ஸு அமைச்சரவையில் பங்கு. இன்னொன்று 40 தொகுதிகள் ப்ளஸ் 5 மாநிலங்களவை. டேய், ஒரு டேர்முக்கு 6 தான் மாநிலங்களவையே. இப்போ திமுக இருக்கிற அந்த இதுக்கு 3 பேர் தான் இது பண்ண முடியும், மீதி 2 ஏடிஎம்கே, 4 திமுக 2 ஏடிஎம்கே. இதில் எங்கே உனக்கு 5 அப்படியே வாரி கொடுப்பாங்க. 1 கொடுத்தாலும் பெரிய விஷயம். பா சிதம்பரத்துக்கே கெஞ்சி கூத்தாடினாங்க. அந்த மாதிரி மாநிலங்களவை இது. இப்படிலாம் உருட்டுறாங்க. இந்த உருட்டலை ஒருத்தன் பார்ப்பான், ஒருத்தர் நியூஸ் அடிப்பான். அவன் பாவம் என்ன பண்ணுறது, 25,000 வேலை செய்வான். டே நியூஸ் எங்கடா, இதோ இருங்க. அது காங்கிரஸின் புது வியூகம், திமுகவுக்கு நெருக்கடி அப்படின்னு போட்டு அடிச்சு அவன் அதை எடுத்து போட்டுருவான். நல்லா இருக்குதே, ஒன்றே 10 பேர் படிப்பான். அதை எடுத்துகிட்டு ஒருத்தன் கார்டு போடுவான். அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்கிட்ட கேள்வி வருவீங்க, நான் தலையில் அடிச்சுக்கிட்டு என்னங்க இதுன்றது. அதனால் காங்கிரஸ் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தேவை, காங்கிரஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் காங்கிரஸ் எந்த லட்சத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒரு தடவை 60 சீட்டு கொடுத்தார் கலைஞர் 2011. 63 கேட்டு சண்டை, டெல்லி வரைக்கும் தகராறு. இங்கே டிஎம்காரங்க ஒளிஞ்சான் 60 நமக்கே அப்படின்னு. அந்த தொகுதியெலாம் அவன் என்ன ஜாலி இல்லை, அதனால் எல்லாம் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க, கூட்டணி முறியுது, காங்கிரஸ் வெளியே போகுதுன்னு. இவ்வளோ அளவுக்கு 3 தொகுதிக்காக சண்டைலாம் போட்டு கடைசியில் கலைஞர் பார்த்தார், அவர் கொஞ்சம் லிபரல், சரி போய் தொலைங்கன்னு கொடுத்துட்டார். 63 தொகுதி எவ்வளோ ஜெயிச்சாங்க சொல்லுங்கள்? 63 கேட். ஓகே, அதான் நமக்கு தான் அங்கே இருக்க. இப்போ பீகாரில் எவ்வளோ? 61 தொகுதி, ஜெயிச்சது 6. 10% ஸ்ட்ரைக் ரேட்டு ஆவரேஜ். அப்போ கலைஞர் அவர் பாணியிலே சொன்னார், ஏம்பா 63 நாயன்மார்கள் மாதிரி போனீங்க, 5 பாண்டவர்கள் மாதிரி வரீங்களப்பா அப்படின்னாரு. அதனால் இது பெண்ணு சர்வே எடுத்திருக்கோம் இந்த இடத்துல இதுன்னு. இன்னொன்று திமுககாரங்களுக்கு ஒரு கோபம் என்ன எப்போ பார்த்தாலும் இவங்களே கொடுத்துட்டு நம்மளே இவங்களுக்கு வார வச்சு நம்மளே இவங்களுக்கு இது பண்ணுறோம். அப்புறம் பார்த்தா அந்த தொகுதி காங்கிரஸ் தொகுதின்னு மாறி போயிடுது. அவன் என்ன வேலை செய்கிறான், எதுவுமே இது பண்ண முடியும் இப்படி. அப்போ அதில் ஒரு இது, காங்கிரஸ் நின்ன தொகுதி ஜெயிச்ச தொகுதியில் நம்ம நிற்கணும்னு. சரி, அப்போ காங்கிரஸ் எங்கே நிற்க வைக்கிறது? ஏடிஎம்கே பலமாக ஜெயிச்சாங்களா, அங்கெல்லாம் நிற்கணும். அப்போ நீங்கள் 40 கொடுத்தாலும் 25 தொகுதி அங்கே போயிடும் ஏடிஎம்கேக்கு. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்து தள்ளுற ஏற்பாடு இருக்குது. அதுக்கு தான் இவர்கள் இனங்கண்டு போனதுன்ற மாதிரிலாம், நாங்கள் இத்தனை தொகுதி இனம் கண்டுருக்கோம். அதனால் அந்த பேச்சுவார்த்தை குழு இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. அதான் நாங்கள் குழு அமைச்சிருக்கோம், தகவல் மட்டும் சொன்னாங்க, பட்டியல்லாம் கொடுக்கல. இப்போ அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துட்டு போனதில் இவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும். என்ன இங்கே வந்துட்டு அங்கே அவரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் தாவேக்கா, கேரளாவில் ஒரு 10 சீட்டு தாவேக்கா கொடுக்குறாங்க. ஏன்னா கேரளாவில் விஜய் ரசி இருக்காங்க, அவர் பிரச்சாரம் பண்ணார்னா காங்கிரஸுக்கு அது லாபமாக அமையும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்கன்னா, அப்போ தமிழ்நாடு நாங்கள் பைத்தியக்காரங்களாம் திமுக கேட்கும். சரி அப்படியே இருந்துட்டு போங்க, நாங்கள் இங்கேயும் தாவேக்கா கூட போகிறோம்னா, எப்பா இருப்பா சும்மா சொன்ன ஒரு பேச்சுக்கு போயிட்டேன்னா காங்கிரஸ் போயிட்டா சிக்கலாகிடும்ல திமுக. அதே நேரத்தில் காங்கிரஸ் இருந்தால் தான் நமக்கு பலம்ன்றதையும் காமிச்சிக்க மாட்டாங்க.
இந்த மாதிரி தான் ஓடும் கதை. என்னதான் செல்வ பெருந்தகை வந்து எங்களுடைய கூட்டணி வந்து ரொம்ப வலுவா இருக்குன்னு சொன்னாலுமே உள்ள விரிசல்கள் காணதான் படுது இல்லையா? ஆமாம், இவங்களுக்கு பயம் இருந்துன்னு இருக்கும். 20 கொடுக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் கூட கேட்கணும்னு இவங்க நினைக்கிறது. அதனால் இந்த தகராறு இவங்களுக்கு மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிலாம் சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க சண்முகத்தை, பேட்டா டபுள் டிஜிட் வாங்கிட்டு வரல அப்படியே ஓடிப்பிடு, இல்லை வெளியே வா தனியாக நிற்போம். இப்படி ஒன்றும் நம்ம சிறுவ சமூகம்னு அவசியம் கிடையாது. இப்போ வாய் திறக்க முடியுதா? இப்போ இந்த மாதிரி உள்ளாட்சிகளில் பிரச்சனைனா முதல்ல குரல் கொடுக்கறது ஒரு காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். கண்டிப்பாக நீங்கள் அவங்க தான் இப்போ ரோடு பள்ளமாக இருக்க வச்சுக்கிங்க, நாற்று நடுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான போராட்டத்தை கொண்டு வந்ததெல்லாம் அவங்க தான். நாற்று நடுவாங்க நின்று, அதை ஃபோட்டோலாம் வரும்போது அவங்க அசிங்கமாக இருக்கும் அதிகாரிக்கு, ஒன்றே டக்குன்னு அந்த ரோடை போடுற வேலை பண்ணுவோம். இன்னும் சில இடங்களில் சிலிண்டர் எடுத்துகிட்டு மாட்டு வண்டியில் வச்சுட்டு வருவாங்க. பெட்ரோல் விலை லைட்டாக ஏறினால இந்த போராட்டம் நடத்துவாங்க, பாடை கட்டி போராட்டம் நடத்துவாங்க, விதவிதமாக போராட்டம் நடத்துவாங்க. டைஃபியும் சரி, கட்சிக்காரங்களும் சரி, இதெல்லாம் இப்போ இவங்களே பாடை கட்டி கொண்டு போய் அங்கே போச்சாச்சு. அதனால் எதை பற்றியும் பேசுறதில்லை. இப்போ கேஎன் நெருமேற்ற வாய் திறக்கணும்ல, நம்ம பத்திரிக்காரனும் போய் கேட்க மாட்டான், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. மத்திய அரசின் சதி, மத்திய அரசு எப்படியா சதி பண்ணும்? நீ தப்பு பண்ணாமல் வருவானா? அவன் தான் க்ளீனாக கொடுக்குறான்ல, நீ வாங்கி வச்சு பார்க்கணும்ல. நிச்சயமாக இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும்ல ஓப்பனா. அப்போ இப்போ நடந்திருக்கு. அப்போது அந்த துறையில் இருக்கிற அந்த சங்கத்து ஆளுங்களாம் உள்ளே வேலை செய்வாங்க. அவங்கள கேட்டாலும் சொல்லிட்டு போகிறாங்க, ஆமாம் தலைவரே அந்த மாதிரிலாம் நடக்குது, டெண்டரில் உள்ளது நடக்குது, அது நடக்குது. சென்னையுடைய மோசமான நிலைமை தெரியும்ல, என்னைக்காக இவங்க வாய் திறந்துருக்காங்களா? தூய்மை பணியாளர் விவகாரம் இன்னை வரைக்கும் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அது அப்படியே மழுப்பிட்டே தள்ளி போட்டுட்டே அந்த காரியத்தை தான் செஞ்சு. ஏன் இப்போ நீங்கள் தான் முதல்வரை பார்த்து பேசுவீங்களே, ஆனால் இவர்களுக்கு எதில் கோபம் வரும்னா, ஆளுநரை எதிர்த்து போராட்டம் தீகா நடத்துகிறாங்க, அதில் போய் கலந்துக்கிட்டு ஆளுநரை ஒழிப்போம் அப்படி இப்படின்னு, இதில் தான் கோபம். திருப்பரங்குன்றம் மலை உடனே அப்படின்னு என்ன நடக்குது? ஏன்னா 2 பேரும் என்ன அரசியல் பண்ணுகிறீங்க? நீங்களே விட்டா மதம் முதல்ல உருவாக்கிடுங்க போலன்ற மாதிரி தான் போனோம். ஆனால் திருப்பரங்குன்றம் மலை அவர் ஜிஆர் சாமிநாதன் அவரை பதவி விலக வேண்டும். இப்படி நாட்டுக்கு என்ன இப்போ மழை பெஞ்சு இப்போவும் டெல்டாவில் பாதிப்பு இருக்குது, அதுக்கான போராட்டம் இல்லை, ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு போயாச்சு. இதுதான் கூட்டணி கட்சிகள் நிலைமை. அப்போ இவ்வளோலாம் பாரம் சுமக்கிறோம்ல, சிலுவை சுமக்கிறோம்ல, தோள்பட்டு சட்டையை கட்டினீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்குது, பள்ளமாயிட்டுக்குது சிலுவை சுமந்து. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சீட்டு கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள், அந்த சண்டை தனியாக நடக்கும். அப்புறம் நான் சொன்னேன் உள் சண்டை, 40 சீட்டு இளைஞர் அணிக்கு, நீ எங்கே நிற்கிற நான் பார்க்குறேன், 40 ஏடிஎம்கே ஜெயிக்கிற இடத்துல கொடுக்குறேன், பேட்டா உனக்கு தனியாக ஆள் தச்சுக்கலாம் பார்க்குறேன், இதெல்லாம் வரும். அந்த சண்டை எல்லாம் இருக்குது. எல்லாம் நெருக்கத்தில் என்ன ஊடகங்களை மறைச்சாலும் அது வெளியே வரதான் போகுது. நிச்சயமா சார், நிகழ்கால அரசியல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.